Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 20/6/2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 9:30க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸில் உங்களுக்கு ரீச் ஆயிடும். இன்றைக்கி நம்ம போடுற 3வது வீடியோ இது. இந்த வீடியோவில் நியூஸ் பேப்பர் அப்டேட் என்னென்ன இன்றைக்கி உண்டோ அதெல்லாமே பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் முதன்மை செய்தியாக மத்திய அரசு யூஜிசி நெட் எக்ஸாமை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்த யூஜிசி நெட் எக்ஸாம் அப்படின்னா என்ன, அது மட்டும் இல்லாமல் நீட் யூஜி 2024 முக்கியமான செய்திகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னமும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே பார்த்துட்ருக்கிறவங்க இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2024 என்டையர் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் கவுன்சிலிங் முடிஞ்சு அட்மிஷன் முடிச்சு உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் என்னென்ன அப்டேட் உண்டோ எல்லா அப்டேட்டையும் மிஸ் ஆகாமல் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணும் பட்சத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு இமிடியேட்டாக வந்துடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு நீட் ஆஸ்பிரன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிள், ரிலேஷன் சர்க்கிளில் யாரெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நியூஸ் பேப்பர் அப்டேட்ஸ் இன்றைக்கி என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது யூஜிசி கிராண்ட் கமிஷன் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனில் தான் எக்ஸாமை பற்றி சொல்லியிருந்தாங்க. இந்த எக்ஸாம் தான் இப்போது கேன்சல் ஆகிருக்குது. கவர்மெண்ட் கேன்சல்ஸ் யூஜிசி நெட், அதாவது யூஜிசி நெட் எக்ஸாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கும் உத்தரவு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் செட் ஆன் எக்ஸ், அதாவது எக்ஸ் பேஜில், ட்விட்டர் பேஜில் த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஹேஸ் டிசைடட் that the UGC NET June 2024 examination be cancelled on the basis of inputs from the Indian Cybercrime Coordination Center 14C under the Ministry of Home Affairs prima facie indicating, அதாவது தேர்வு அப்படிங்கிறது ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு ட்விட்டர் பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் it further stated that the first examination should be conducted for which details would be shared later. மறு தேர்வு அப்படிங்கிறது நடத்தப்படும், அது பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மேட்டர் பீயிங் ஹேண்டட் ஓவர் டு த சிபிஐ ஃபார் தரோ இன்வெஸ்டிகேஷன். சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு இது ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏடட் த மினிஸ்ட்ரி. ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கேபிட்டல் இன்க்ளூடிங் தோஸ் பிலாங்கிங் டு த ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன். ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த குளறுபடி நடந்ததுக்கும் இந்த எக்ஸாம் கேன்சல் பண்ணினதுக்கும் பொறுப்பேற்றுக்கொண்டு யூஜிசி சேர்பர்சன், அது மட்டும் இல்லாமல் என்டிஏல இந்த எக்ஸாமையும் என்டிஏ தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுதான் இந்த செய்தியினுடைய முக்கிய சாராம்சம். இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று நீட் எக்ஸாமில் வினாத்தாள் கசிவு இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று யாரெல்லாம் யூஜிசி சேர்பர்சன் இவங்கெல்லாம் பதவி விலகணும் அப்படின்னும் கோரிக்கை விட்டுருக்குறாங்க. யூஜிசி நெட் கேன்சல், சிபிஐ ப்ராப் ஆர்டர். இப்போது இந்த யூஜிசி நெட் எக்ஸாம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஜிசி நெட் இஸ் ஹெல்டு ட்வைஸ் எ இயர், வருஷத்துக்கு 2 முறை நடைபெறுகிறது. யாருக்கு அப்படின்னா, த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் த பொசிஷன் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அதாவது கல்லூரிகளில் இருக்கக்கூடிய உதவி பேராசிரியர் மற்றும் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபார் த பிஹெச்டி அட்மிஷன். பிஹெச்டி அட்மிஷனுக்காக இவங்க அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் அரசு கல்லூரிகளில் மற்ற கல்லூரிகள் எல்லாம் உதவி பேராசிரியர் பணிக்கும் எழுதக்கூடிய அந்த தேர்வு தான் இது. இந்த தேர்வு தான் இப்போது கேன்சல் ஆகிருக்குது. இதில் இன்றைக்கி காலையில் ஒரு சில பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணிவிட்டு, சார் நெட் எக்ஸாம் அப்படின்னா என்ன, நீட் எக்ஸாம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இந்த நடுவில் இருக்கிற ஒரு மறந்துட்டு நீட் எக்ஸாம் கேன்சல் ஆகிடுச்சாங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நீட் எக்ஸாம் கேன்சல் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கு அப்படிங்கிறது இன்று உச்சநீதிமன்றத்தில் ஹியரிங்க்கு வருது. அந்த வீடியோவை நம்ம இன்றைக்கி காலையில் ஃபஸ்ட்டு வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டோம். அதில் எந்த ஒரு அப்டேட் கிடைச்சாலும் இன்றைக்கி நம்ம
உடனுக்குடனாக போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது தொடர்ந்து சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் உடனடியாக நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? திரும்பவும் அதே செய்தி தான் இன்னொரு நியூஸ் பேப்பரில், கவர்மெண்ட் ஓப்பன் டு ஃப்ரெஷ் நீட் யூஜி ஃபார் ஆல் இஃப் த சுப்ரீம் கோர்ட் இஸ்யூஸ் த ஆர்டர். அதாவது அரசாங்கம் மீண்டும் புதிய மறு நீட் தேர்வு நடத்தப்பட வேண்டும் எப்போ, அதாவது உச்சநீதிமன்றம் உத்தரவு வழங்கப்பட்டவுடன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எதனால் இப்போ யூஜிசி நெட் எக்ஸாம் கேன்சல் பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் சிபிஐனுடைய விசாரணைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதனால் இதே மாதிரி நீட் யூஜி 2024ஐயும் உச்சநீதிமன்ற உத்தரவு வந்தவுடன் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா மறுதேர்வு நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமில் தொடர்பான இன்றைக்கி வந்த செய்தி, பட்னாவில் பேப்பர் லீக் ஆணுச்சு. இந்த பேப்பர் லீக் ஆனதில் பெனிஃபிஷியரி 609 மார்க் வாங்கியிருக்காங்க. அவருடைய நீட் ரேங்க் பார்த்தீங்கன்னா 71,000. அப்போது 71,000 மார்க் வாங்கியுமே 71,000 ரேங்க். இது ஆல் இண்டியா ரேங்க். ஆல் இண்டியா ரேங்க் 71,000. நீட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 609. அவருடைய மெரிட் லிஸ்ட்டில் இருக்குது. அண்ட் வுட் நாட் கெட் இன்டு எனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் which together account for a little over 56,000 seat. அப்போது இந்த மாதிரி பேப்பர் லீக் ஆனதுனால 609 மார்க் வாங்கியும் ஆல் இண்டியா ரேங்க் 71,000 இருந்துமே கூட அரசு கல்லூரிகளில் இடம் கிடைப்பது கேள்விக்குறியாக உள்ளது அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா 56,000 சீட்டு தான் இருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்னாவில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகளில், அதாவது த்ரூ ஆல் இண்டியா கோட்டாவில் பாட்னாவில் மற்றும் ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்கக்கூடிய 15% சீட்டு, இதெல்லாம் கூட்டி பார்க்கும்போது 56,000 சீட்டு வருது. ஸோ இந்த பேப்பர் லீக் இஷ்யூனால் அரசு கல்லூரியில் இடம் கிடைப்பது 609 மதிப்பெண் எடுத்த மாணவருக்கு ஆல் இண்டியா ரேங்க் 71,000 இருந்துமே எம்பிபிஎஸ் சீட்டு அரசு கல்லூரி வழியாக கிடைப்பது கேள்விக்குறியாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த செய்தி யூஜிசி நெட் தொடர்பானது தான். அது நிறைய சொல்லிட்டோம். இப்போது இதுதான் நம்ம தமிழ்நாடு நியூஸ் பேப்பரில் வந்தது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 9 லட்சம் பேர் எழுதிய நெட் தேர்வு ரத்து, மத்திய அரசு அறிவிப்பு. நாடு முழுவதும் 9 லட்சத்துக்கும் அதிகமானோர் கடந்த செவ்வாய்க்கிழமை எழுதிய தகுதி தேர்வு, அப்போது போன செவ்வாய்க்கிழமை எழுதின 18ஆம் தேதி எழுதின நெட் தேர்வு ரத்து செய்யப்படுகிறதாக மத்திய கல்வி அமைச்சகம் புதன்கிழமை அறிவித்தது. தேர்வில் முறைகேடு நடந்திருப்பதாக இந்திய சைபர் கிரைம் சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 317 நகரங்களில் 1205 தேர்வு மையங்களில் 2 பகுதிகளாக இந்த தேர்வு நடந்தது. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர், 9,08,580 பேர் பங்கேற்றனர். இந்த தேர்வில் முறைகேடு நடந்திருப்பதால் இந்த தேர்வு அப்படிங்கிறது ரத்து செய்யப்படுகிறது. இந்த மறுதேர்வு குறித்து தேதி பின்னர் அறிவிக்கப்படும். அதே வேளையில் முறைகேடு புகார் தொடர்பான விசாரணை மத்திய புலனாய்வு அமைப்பிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் செய்தி. அதனால் யூஜிசி நெட்டையும் நீட் யூஜியையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பெருத்த சந்தேகமாக இருக்குது. நடுவில் ஒரு தான் இல்லை. ஓகேங்களா? இங்கே ஒரு இல்லை, இங்கே ஒரு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் இந்த 2 தேர்வையுமே என்டிஏ தான் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்லிவிட்டு எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலுடைய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துருங்க. திரும்பவும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். டில் தென் பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போது நீட் யூஜி 2024 தொடர்பாக உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டான டவுட்ஸு, இல்லைன்னா அட்மிஷன் ரெலவெண்ட்டான டவுட்ஸு, கட் ஆஃப் ரெலவெண்ட்டான டவுட்ஸு, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதனுடைய விவரங்கள் தேவைங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம். அதே போல் நீட் யூஜி 2024க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க சார். எனக்கான
ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுது, கொஸ்டின் பேப்பர் தேவைப்படுது அப்படின்றவங்களும் ஸ்க்ரீனில் தெரிய என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இல்லைங்க சார், எனக்கு வந்து 1 or 2 டவுட்ஸ் தான் இருக்குது, அந்த டவுட்டை மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அதுக்கு நம்ம சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி த்ரூ பெய்டு சர்வீஸில் உங்களுடைய ஒரு சில சந்தேகங்களையும் தெரிந்து கொள்ளலாம்.